ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு. இது ஆனால் ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய விடுதலை போராட்டத்திலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுதான் கணவாய். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதான் நத்தம் கணவாய் அப்படிம்பாங்க. நத்தம் கணவாய் போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய வரலாற்றில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு போராக கருதப்படுதுங்க. ஏன்னா இதுதான் இந்தியாவிலேயே கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷாருக்கு வந்து அதிகமான அவங்களோட படைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தின ஒரு போர். அதாவது 1000 பேத்துல 970 பேர் இறந்திருக்காங்க. அதுதான் அவங்களோட முதலா பெரிய பேரிழப்பு பிரிட்டிஷாருக்கு நடந்த ஒரு விஷயம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது, நவாப்ட முதலா வரி வசிக்கும் உரிமையை வாங்கி நம்ம தென் தமிழகங்களுக்குள்ள அவங்களோட உரிமையை கைப்பற்ற விஷயங்கள்ல ஆர்வமாறாங்க. அவங்க அப்படியே ஒரு காலகட்டத்தில் மதுரையில இருந்து திருச்சிக்கு அவங்க படைகள் போறாங்க. சில விஷயங்களை அவங்க அடக்குமுறைகளை ஏவி, சரிங்களா, வரி வசூலுக்கிற விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அவங்க மதுரையில இருந்து திருச்சிக்கு போறாங்க இந்த நத்தம் வழியா. இதுக்கிடையில என்ன ஆகுது, மதுரையில வந்து மியான் அப்படிங்கிற ஒரு ஆட்சி செய்யறாரு. அவர் இவங்களுக்கு பயந்துட்டு கோயில்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் தான் அந்த பிரிட்டிஷ் டீமை வழிநடத்துறாரு. அவர் அந்த கோயில்குடிக்கு அவரை தேடி போறப்போ அங்க இல்லாததுனால அங்க இருக்க கோயில இருக்க சிலைகளை சேதப்படுத்துறாரு. அங்க இருக்க அவங்க அந்த தெய்வத்தையும் அந்த சிலையும் எடுத்துட்டு வந்துறாரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கள்ளர்கள் வழிபடுற ஒரு தெய்வமா தான் பார்க்கப்படுது. சரிங்களா? சரி, இந்த கோயில் குடிங்கிறது மதுரையில் எங்க இருக்குன்னு பார்த்தா, இன்றைய காலகட்டத்துக்கு அது திருமோகூர், நம்ம காலமேக பெருமாளை தான் அந்த கோயில் குடிங்கிறது போறது. இதுல அந்த 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 கோயில்ல இருக்க சிலைகள் வந்து கள்ளர்கள் வழிபடக்கூடிய ஒரு சிலையா இருக்கு. இந்த சிலையை எடுத்துருந்ததுனால கள்ளர்கள் பெரும் கோபம் கொண்டுறாங்க. இவங்க இந்த ஆங்கில படையை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த நத்தம் கணவாய். பொதுவாக கணவாய்ங்கிறது வந்து என்னன்னா, 2 மலைமுகடுகளுக்கு நடுவுல இருக்க பாதையை தான் நம்ம அந்த கணவாய்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும், இப்ப நடுவுல இருக்கிறது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, பெரிய எவ்வளவு படம் வந்தாலும் மலை முகடுகள்ல அது குறுகலான இடத்துக்குள்ளதான் அவங்க வந்தாகணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த கள்ளர்கள் மேலும் மரங்களை வெட்டி வெட்டி போட்டு நடுவுல இன்னும் பாதையை குறுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ள வர்றப்போ அந்த பாதை குறுகி இருக்கிறதுனால அந்த படை வீரர்கள் கம்மியா வராங்க. அப்ப என்ன பண்றாங்க, 2 பக்கத்துல இருந்த ஆயுதங்களாலையும், ஆனா வரலாற்று குறிப்பு படி இவங்க ராக்கெட்டும் பயன்படுத்தியிருக்காங்க, ஈட்டிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இங்க ஒரு பெரிய போர் நடந்துருங்க. அது வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போர். இது கல்லன்ஸ் வார்னே எழுதி வச்சிருக்கிறாரு கர்னல்ங்கிற இது. அப்போ அந்த கர்னல் வந்து, அதாவது அந்த கர்னல் ஹெரானோட அவளுக்கு கீழே தளபதியா இருந்தவர் தான் யாரு, யூசுப் கான் மருதநாயகம்ங்கிறவர். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்த நம்ம அடிக்கடி நம்ம வந்திருப்போம், பார்த்துருப்போம், இந்த மலைகளை பார்த்துருப்போம். இப்படி ஒரு வரலாற்று பின்னடைவு கொண்டாட வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு இடம் தான் இந்த நத்தம் கணவாய். சரிங்களா? கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த நத்தம் கணவாய் போறப்போ கிழக்கிந்திய கம்பெனிக்கு பெரிய பேரிழப்பு வந்தாலும் என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்னல் ஹெரானுக்கு வந்து விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சைட்ல பெரிய இழப்பு. அதுக்கப்புறமா யூசுப் கானா இங்க மதுரையில பணி அமர்த்துறாங்க. பணி அமர்த்தினதுக்கு அப்புறமே அவருக்கு இது தீராத கோபமா இருந்ததுனால ஒரு 500 பேர்கிட்ட கள்ளர்களை இவங்க தூக்கில இட்டதாகவும் சொல்றாங்க. தேங்க்யூ.